ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். என்னுடைய ஷோரா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜப்பானிய கிராமிய கதை தான் இது. அதாவது புத்த துறவிகளுக்கு உதவுறது மூலமாக கடவுள்கிட்ட நம்ம பரிசு பெறலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ ஜப்பானியரான தாரா மற்றும் ஷிகாகோ அப்படின்னு ஒரு தம்பதியர் வாழ்ந்து வராங்க. அவர்கள் இருவரும் கோரைப்புல் மூலமா தொப்பிகளை செஞ்சு அதை விற்று தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வரவங்க. ஸோ மனைவி ஒரு நாள் கணவர்கிட்ட போய், கோரைப்புல் தீந்துருச்சு, ஸோ நீங்கள் போய் இப்போ வெட்டிட்டு வந்தீங்கன்னா நான் தொப்பிகள் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவரும் போய் வெட்டிட்டு கொடுக்குறாரு. அது மூலமாக நிறைய தொப்பிகள் செஞ்சு தன் கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. இதை போய் வித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கணவரும், சரி இதை வித்து கிடைக்கிற பணம் மூலமா நம்ம இந்த ஆண்டு புத்தாண்டை சிறப்பா இனிப்புகளை வச்சு கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறதுக்காக கிளம்புறாரு. கிளம்புனோன்னா கடும் குளிரா இருக்கே, நடக்க கூட முடியல, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவோம் அப்படின்னு அந்த கணவர் கொஞ்ச நேரம் உட்கார்றாரு. அப்ப ஒரு புத்த துறவி வராரு. அவரை பார்த்தோன்னா இவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஓ, ரொம்ப அபூர்வமான காட்சியாச்சே, இவர்களுக்கு நம்ம உபசரிச்சோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவருக்கு நினைவு வருது. உடனே அங்க மொத்தமாக 11 புத்த துறவிகள் வராங்க. ஸோ அந்த 11 புத்த துறவிகளை இவர் பார்த்துட்டு, இவ்வளோ கடும் குளிரா இருக்கே, இதில் தொப்பி இல்லாமல் போறீங்களேன்னு சொல்லிட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய 10 தொப்பிகளையும் எல்லார் தலையில அணிவிச்சிடுறாரு. 11வது புத்த துறவிக்கு இல்லை, தொப்பி தீந்துருச்சு. ஸோ என்ன பண்றாருன்னா, இவரோட தொப்பியை சற்றும் யோசிக்காம எடுத்து அவர் தலையில வைக்கிறாரு. வச்சோன்னா அவர்கள் எல்லாமே கிளம்பிடுறாங்க. சரி கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது, அச்சோ நம்மள்ட்ட தொப்பி இல்லை, வித்த பணமும் இல்லை, ஸோ இனிப்புகள் இல்லையே நம்ம புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு. சரி நம்ம மனைவி நம்மளை புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. உடனே தன்னோட மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க, அதுக்குள்ள எல்லா தொப்பிகளும் வித்துருச்சா அப்படின்னு ஹாப்பியா கேட்குறாங்க. பட் கணவர் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்றாரு. உடனே மனைவியும் புரிஞ்சுக்கிட்டு, இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இரவு உறங்க போறாங்க. உறங்கின மறுநாள் புத்தாண்டு. ஸோ அந்த புத்தாண்டு காலையில கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது, டக் டக் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மனைவியும் இந்த புத்தாண்டு காலையில யார் கதவு தட்டுறதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு பெரிய கூடை முழுவதும் இனிப்பும் பலகாரங்களும் இருக்கு. அதை பார்த்தோன்னா மனைவிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தன்னோட கணவர்கிட்ட சொல்றாங்க, ஏங்க இங்க பாருங்களேன், இவ்வளோ இனிப்பு பலகாரமும் இங்கே யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க நமக்காக, நம்ம புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடிடலாம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க அந்த மனைவி. உடனே அந்த கணவரும், நம்ம புத்த துறவிகளுக்கு செய்த உதவினாலதான் கடவுள் நம்மளுக்கு பரிசளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இனிப்புகளோட புத்தாண்டை ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. Thank you.